திருவண்ணாமலை கிரிவலத்தின் மகிமையை பக்தர்களுக்கு உணர்த்தும் விதமாக அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் குடும்பத்துடன் கிரிவலம். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் கடந்த 4ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 13ஆம் தேதி அதிகாலை கோவிலினுள் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து கோவிலின் பின்புறமுள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்பட்டது. மலையையே சிவனாகவும் சிவனையே மலையாகவும் கருதும் திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலத்தை பௌர்ணமி தீபம் உள்ளிட்ட பல்வேறு நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். குறிப்பாக அண்ணாமலையார் கிரிவலத்தின் மகிமையை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் கார்த்திகை தீபம் நிறைவு பெறும் 2ஆம் நாளும் அதேபோல் பொங்கல் திருவிழாவின் போது திருவூடல் முடித்து சிவனடியார் மகரிஷிக்கு காட்சியளிக்கவும் ஆண்டிற்கு 2 முறை அண்ணாமலையார் கிரிவலம் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை மகாதீபம் கடந்த 13ஆம் தேதி நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் ராஜகோபுரம் முன்பு 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் தனது குடும்பத்துடன் கிரிவலத்தின் மகத்துவத்தை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அப்பொழுது பக்தர்கள் வழிநெடுகிலும் சாமிக்கு மாலை அணிவித்து ஆடைகள் வழங்கி தேங்காய் உடைத்து வழிபட்டனர்.